இஸ்லாமிய பொருளாதாரம் அல் இக்திசாதுல் இஸ்லாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அல் இக்திசாதுல் இஸ்லாமி என்று சொல்லப்படுகிற இந்த பொருளாதார கோட்பாடுகள், இஸ்லாத்தினுடைய பொருளாதார கோட்பாடுகள் மெயினாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது தலபுல் மஈஷா, வாழ்வாதாரத்தை தேடுவது, சம்பாதிப்பது. இது எந்த மனிதனும் தவிர்ந்திருக்க முடியாத ஒன்று. அதை கண்டிப்பாக அவன் வாழ்வாதாரத்தை தேடணும், சம்பாதிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன பொருளாதாரம் தேவையோ அதை அவன் தேடிக்கொள்வது அவனுக்கு அவசியம். இதுக்கு நம்ம ஹதீஸில், குர்ஆனில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். தலபு கஸ்புல் ஹலாலி ஃபரீதத்துன், ஹலாலான வருமானத்தை தேடுவது முக்கியமான கடமைகளுக்கு பின்பாக ஒரு கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் அவன் பொருளாதாரத்தை தேட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அதுவே அவனுடைய முழு முதல் குறிக்கோளாக, ஒட்டுமொத்த இலக்காக ஆயிடக்கூடாது. அதுவே அக்பர் அஹம்மிஹி வ மபலக இல்மிஹி வ காயத்த ரகுபத்திஹி யாக ஆயிடக்கூடாது. அதைத்தான் துவாவில் சொல்கிறோம், அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர் அஹம்மினா வலா மபலக இல்மினா வலா காயத்த ரகுபத்தினா. முழு முதல் குறிக்கோள், எல்லாவற்றையும் விட இதுக்கு முக்கியத்துவம், இதுதான் மெயின், இது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற சிந்தனை வரக்கூடாது. பொருளாதாரம் மட்டுமே கடவுள் அல்ல. தஐச அப்துத் தீனார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தஐச அப்துத் தீனார், அப்துத் திர்ஹம், தீனாருக்கு அடிமையானவர், திர்ஹத்துக்கு அடிமையானவர், அழிந்து போனார் அப்படின்ட்டு. இப்போ அதனால் சம்பாதிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அதையே முழு இலக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, முதலாளித்துவத்தில் சொல்லப்படுகிறதே அந்த இன்ஃபிராதி மில்கியத், அல் மில்கியத்துல் இன்ஃபிராதியா, அதாவது தனி நபருக்கான ஒரு உடைமை. அவர் சம்பாதிக்கிறாரு, அந்த காசு அவருக்கு சொந்தமானது. இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுது. ஒருவர் சம்பாதிக்கிறாரு, அதற்கான கூலியை பெற்றுக்கொள்கிறார். ஒரு வேலை செய்கிறார், அதற்கான கூலியை பெற்றுக்கொள்கிறார். இது அவருக்கானது, அவருக்குரிய உரிமை, அவருக்கு அது உடைமை, முஸ்தஹிக், அதற்கு அவர் உரித்தானவர், அது அவருக்கு சொந்தமானது. இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இது எனக்கு உரிமை, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய செல்வம் அப்படிங்கிற ஒரு காலிபான எண்ணம், இதில் வேறு யாருடைய தலையீடும் கிடையாது, என்னுடைய சுயநலன் சார்ந்தது, நானே இதை சம்பாதித்தேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும்? இது அல்லாஹுடைய செல்வம், ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இஸ்லாமிய பொருளாதாரத்தில். இது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுவான். வஆதூஹும் மிம்மாலில்லாஹில்லதி ஆதாக்கும், சூரத்து நூறில் வரக்கூடிய வசனம். வஆதூஹும் மிம்மாலில்லாஹில்லதி ஆதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து அவர்களுக்கும் கொடுங்கள். வஆதூஹும் மிம்மாலில்லாஹில்லதி ஆதாக்கும், அல்லாஹ் ரெண்டையும் இங்கே சொல்லிட்டான். ஒன்று மாலுல்லா, இது அல்லாஹ்வுடைய மால், இது அல்லாஹ்வுடைய மால் தான், இது நீங்களாக உருவாக்கின மால் அல்ல. அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி உழைப்பின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். ஆத்தாக்கும், இந்த ரெண்டு விஷயமே இதில் வந்துருச்சு. உங்களுக்கு மில்கியத்து அதில் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் அது அல்லாஹ்வுடைய மால். இது சூரா நூறில் வரக்கூடிய வசனம். அதே மாதிரி சூரா யாசினில் வருது, அவலம் யரவ் அன்னா கலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன் ஆமன் ஃபஹும் லஹா மாலிகூன். அவலம் யரவ், என்ன அவர்கள் பார்க்கவில்லையா, அவர்களுக்காக நாம் படைத்தோம் கால்நடைகளை, கால்நடைகளை மிம்மா அமிலத் ஐதீனா, நம்முடைய கரங்கள் எதை செயல்பட்டதோ இயங்கியதோ அதன் மூலமாக படைத்திருக்கிறோம். ஆம், கால்நடைகளை. ஆனால் அதே சமயத்தில் ஃபஹும் லஹா மாலிகூன், அவர்கள் அதற்கு சொந்தக்காரர்கள். இங்கேயும் அல்லாஹ் சொல்லிட்டா மில்கியத் அவர்களுக்கு இருக்குது. ஃபஹும் லஹா மாலிகூன், அந்த கால்நடைகளுடைய சொந்தக்காரர்கள் அவர்கள், ஆனால் படைச்சது அல்லாஹ். அப்போ காசு பணமாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய மால் தான். அதே மாதிரி இது பொருள் கால்நடைகளாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஆனால் அல்லாஹ் அதை மனிதர்களுக்கு உடைமையாக்கி கொடுத்திருக்கிறான். இது இஸ்லாத்தினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அடிப்படையான கொள்கை. சம்பாதிக்க வேண்டும், அது நம்முடைய மால், நமக்கு உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் இது என்னுடைய மால் தான், இதில் யாருடைய சம்பந்தமும் இல்லை என்கிற நிலைப்பாடு வரக்கூடாது.
இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் சூரா அல் கஸஸ்ல காரூனுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லுவான். அந்த சரித்திரத்திலையும் அல்லாஹ் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான கொள்கைகளை அல்லாஹ் வரையறுத்து சொல்றான். அந்த இடத்துல இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது என்ன அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரத, வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரத வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க வலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்த். அல்லாஹுடைய வசனம் சுருக்கமாக இருந்தாலும் இஸ்லாமிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது எப்படியெல்லாம் முதலாளித்துவத்துக்கு முரண்படுகிறது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஏன்னா காரூன் முதலாளித்துவத்தை தான் வெளிப்படுத்தினான். காரூன் என்ன சொன்னா, இது நானாக சம்பாதித்த மால், இன்னமா ஊதீத்துஹு அலா இல்மின் இந்தி, நானா சம்பாதித்தது, எனக்கு கிடைத்தது, என்னுடைய சுயம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை அப்படின்னு சொன்னான். அது முதலாளித்துவ சிந்தனை அங்க வந்துச்சு. அல்லாஹு தஆலா அதற்கு மறுப்பு தெரிவித்தான். வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரத என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான், சொல்றான் காரூனுக்கு. என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் இதுல, உனக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்கள் மனிதனிடத்தில் எதுவெல்லாம் இருக்குதோ அதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. ஃபீமா ஆதாக்கல்லா வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லா, அல்லாஹ் கொடுத்தது. முதலாவது அந்த சிந்தனையை பதிய வைக்கிறான். ரெண்டாவது தாருல் ஆஹிராவை தேடு என்பதைத்தான் அல்லாஹ் முதலாவது சொல்றான். வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, ஆஹிராவை உடைய வீட்டை நீ தேடு. அப்போ துனியாவை சம்பாதிக்கிற இடத்துல ஆஹிராவை மறந்து விடக்கூடாது. இதுல முதலாளித்துவத்துக்கும் நம்முடைய இஸ்லாத்தினுடைய பொருளாதார கொள்கைக்கும் நேர் முரண்பாடு உண்டு. ஏனென்றால் அந்த முதலாளித்துவ கொள்கையில ஆகிரத்தை பற்றி எந்த சிந்தனையுமே இருக்காது. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், அவருடைய முழு உரிமை. அதே மாதிரி கம்யூனிசத்திலும் மறுமை கொள்கைக்கு இடமே இல்லை. கடவுள் கொள்கையை மறுத்த கொள்கை, அது மறுத்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. கம்யூனிசத்தில் கடவுள் மறுப்பில் இருப்பாங்க. அப்போ அங்கேயும் ஆக்ராவுடைய சிந்தனை இருக்காது. ஆனால் இஸ்லாம் முதலிடம் வைக்குது. அதுக்கு இது அல்லாஹ் கொடுத்தது, இதெல்லாம் ஆகிரத்தை மறந்துடாத. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உனக்கும் துன்யாவில் ஒரு பங்கு இருக்குது, அதை நீ மறந்துட வேண்டாம். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உனக்கு ஒரு பங்கு இருக்குது, அதை நீ மறந்துட வேண்டாம். உனக்கு அல்லாஹ் அதுல பங்கு வச்சிருக்கிறான். நீ அந்த செல்வத்தை தேடு, அதை நீ முறையாக தேடு, முறையாக செலவு செய். இந்த முறையாக செலவு செய்யறதுல தான் என்ன வரும், ஒன்று அல்லாஹ் கொடுத்த செல்வம் அப்படின்னு நம்பணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அதே மாதிரி எப்படி அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறானோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் எப்படி உனக்கு கொடுத்த வாக்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதே மாதிரி மக்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். நீனே எல்லாவற்றையும் வச்சுக்கொள்ளக்கூடாது, எல்லா செல்வத்தையும் காசு பணத்தையும் நீயே வச்சுக்கொள்ளக்கூடாது, மற்றவர்களையும் நினைச்சு பார்க்கணும். உன்னுடைய பங்கையும் நீ மறக்க வேண்டாம். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கான உரிமையும் அந்த செல்வத்தில் இருக்குது, அதையும் நீ மறந்து விட வேண்டாம். கடைசியா சொல்றான், வலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த பூமியிலே குழப்பத்தை தேடாதே, இந்த பூமியில் குழப்பத்தை தேடாதே. அப்படின்டா சமூக ரீதியாக ஃபசாதுகளை, பிரச்சனைகளை நீ என்ன செய்யக்கூடாது, இந்த பொருளாதாரத்தின் மூலமாக உருவாக்கக்கூடாது. அல்லாஹ் அனுமதி கொடுக்காத இடத்துல செலவு செய்கிறது, சினிமா துறை, நாடகத்துறை, கேளிக்கை விடுதிகள், விபச்சாரம், இது மாதிரியானதுக்கெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் பயன்பட்டுச்சுன்னா அது ஃபஸாது ஃபில் அர்த், ஒட்டுமொத்த சமூகமும் அதன் மூலமாக பாதிக்கப்படும். அதை கொண்டு போய் மதுவில் செலவு செய்கிறது, மதுவுக்காக, இப்படி வலா தபுகில் ஃபஸாத ஃபில் அர்த், சமூக ரீதியாக அதற்கு என்ன செய்யக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இப்படி இந்த 2-3 வசனங்களில அல்லாஹு தஆலா அழகான முறையில், தெளிவான முறையில் இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். இதுதான் இஸ்லாமிய பொருளாதாரம், இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான கொள்கைகள். ஆனால் முதலாளித்துவம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, அவங்க சில திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இங்கே தஃசீலாக பேச வேண்டிய தேவையில்லை. அதாவது என்ன சொல்றது, டிமாண்ட் அண்ட் சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு உற்பத்தி செய்யணும். எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ, டிமாண்டு கூடும் பொழுது அதுக்கு தகுந்தபடி சப்ளை இருக்கணும்.
விலையும் அதே மாதிரி தான். எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குதோ விலை கூடும், எதுக்கு டிமாண்ட் இல்லையோ அது விலை குறைஞ்சிரும். இது யதார்த்தமான நிலை. இதையும் இஸ்லாம் அங்கீகரிக்குது. குவத்துல் அர்து வத் தலப், தேட்டம் எவ்வளவு இருக்குது, மக்களுக்கு தேவை எவ்வளோ இருக்குது, அதை எடுத்துக்கொள்வது. அந்த அளவுக்கு உற்பத்தி இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உற்பத்தி இருந்தால்தான் விலை நார்மலாக இருக்கும். உற்பத்தி குறைஞ்சிருச்சு, தேவை அதிகமாக இருக்குதுண்டா விலை கூடிடும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம், சில சமயங்களில் தக்காளி விலை கூடிடும். தக்காளி வரத்து குறைஞ்சது காரணம். தக்காளி வரத்து இல்லைன்னு சொன்னால் அது பாட்டுக்கு விலை தாறுமாறாக போகும். கிலோ 100 ரூபா 150 ரூபான்னு போகும். நிறைய கொட்டி கிடக்குது அப்படின்னு சொன்னால் கிலோ 10 ரூபா, கிலோ 2 ரூபா, கிலோ 3 ரூபா, கிலோ 5 ரூபா அப்படிலாம் கொடுப்பாங்க. ஏன்டா ஏகப்பட்ட வரத்து வந்துருச்சு, விளைச்சல் அதிகமாகிடுச்சு, ஏன்னா தக்காளியை சேர்த்து வைக்க முடியாது, சாயங்காலத்துக்குள்ளே வித்தாகணும், இல்லாட்டி அதை போய் சும்மா சாக்கடையில் கொட்டிட்டு தான் போகணும். இப்போ விலை குறைஞ்சிடும். இது யதார்த்தமான உலகத்தினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விலை நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைப்பாடு. அதனால் இதையெல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்குது. ஆனால் இந்த முதலாளித்துவத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், விலை நிர்ணயம் அப்படிங்கிறத அவங்க செய்வாங்க. சில முதலாளிகள் கையில் ஒட்டுமொத்த சந்தையும் வச்சுக்கொள்வாங்க. அதாவது ஒட்டுமொத்த சந்தையுமே அவங்களுடைய கையில் இருக்கும், கண்ட்ரோல். இன்னைக்கு இந்த பொருளுடைய விலை கூடணுமா குறையணுமா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய விலை என்ன ஆகணும், அந்த விலையை ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும். ஒரு குரூப் அதுக்குண்டே வேலை செய்வாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் வைப்பாங்க. இதை இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் விரும்பல. அதாவது எப்படி டிமாண்ட் இருக்குதோ, சப்ளை இருக்குதோ, விலை இயல்பாக உள்ள ஒன்று. விலை ஏறுவதும் இறங்குவதும் இயல்பாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. அது பற்றி தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது சூரா அஸ்-ஸுஹ்ருஃப்ல வரும், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் அவர்களுக்கு மத்தியில் பங்கிட்டு இருக்கிறோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின், அவர்களில் சிலரை சிலருக்கு மேலே வைத்திருக்கிறோம், பல அந்தஸ்துகள் உயர்த்தியும் வைத்திருக்கிறோம். எல்லாருமே தொழிலாளியாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே முதலாளியாகவும் இருக்க மாட்டாங்க. முதலாளிகள் ஒரு கூட்டம் இருந்தால் தொழிலாளிகள் ஒரு கூட்டம் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே வேலை செய்ய முடியாது. இது தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தஆவுன், உதவி செய்து கொள்வது. எல்லாரும் ஜவுளி கடை வைக்க மாட்டாங்க, எல்லாரும் ஹோட்டல் வைக்க மாட்டாங்க, எல்லாரும் அரிசி மில் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் அரிசி விற்பனை செய்வாங்க, கொஞ்சம் பேர் ஜவுளி வியாபாரம் செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை செய்வாங்க. யாருக்கு ஜவுளி தேவைப்படுதோ அவன் அரிசி கையில் இருக்கும், அவன் அரிசியை விற்பான். ஆனால் அந்த காசை கொண்டு போய் ஜவுளி கடைக்கு போய் ஜவுளி எடுப்பான். நம்ம வியாபாரம்ங்கிறது, பொருளாதாரம்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மத்தியில் உள்ள ஒரு உபகரணம், உதவி. அதில் ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். சில பேர் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய முயற்சி, அதன் மூலமாக பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கலாம். சிலருக்கு பொருளாதாரத்தில் தாழ்ந்திருக்கலாம். எல்லாரும் சமமாக இருப்பாங்க. இது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி அல்ல. அல்லாஹ் ரெண்டு விதமாக வச்சிருக்கிறான். ரெண்டு நிலையிலும் மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பது வேறு விஷயம். அவனுக்கு செல்வத்தை கொடுக்கும் பொழுது சுக்ரு செய்யணும், குறையும் பொழுது சபுர் செய்யணும். இது மனிதனுடைய நிலைப்பாடாக இருக்கணும். ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்வந்தர்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஏழைகளாகவும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக மேலும் கீழுமாக தான் இருப்பாங்க. இது ஒன்று. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், விலை ரொம்ப கூடி போச்சு சந்தையில், ஸஅீர் லனா, எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, விலை நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சந்தையில் விலையை நிர்ணயம் பண்ணுங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, பண்ண முடியாதுன்னு. விலை இந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சந்தையில் போய் நம்ம சட்டம் போட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹுவல் காபில் அல் பாசித் அர் ராசிக். இன்னல்லாஹ ஹுவல் காபில், கபுல் செய்பவன், அதாவது அதை கண்ட்ரோல் செய்பவன். சிலருக்கு ரிஸ்கை குறைத்து கொடுக்கிறான், சிலருக்கு அல் பாசித் விரித்து கொடுக்கிறான். அர் ராசிக், அவன்தான் உணவளிப்பவன். அவன்தான் ஒருவருக்கு அதிகமாக கிடைக்கும், ஒருவருக்கு கம்மியாக கிடைக்கும். இது நான் விலையை நிர்ணயம் செஞ்சு இப்படித்தான் விற்கணும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. சந்தையை அதனுடைய நிலைப்படி விட்டுருங்க. சந்தையில் தேவை இருக்கும் பொழுது விலை கூடும், தேவை இல்லாத சமயத்தில் விலை குறையும். ரெண்டும் மாறி மாறி தான் வரணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவத்தில் அதுக்கு இடம்பாடு இல்லை.
அண்ட் இன்னைக்கு வந்து காய்கறியை ஃபுல்லாக கார்ப்பரேட் கம்பெனி கையில் எடுக்கிறாங்க. அதை பதப்படுத்தி அதை வந்து ஏசி ரூமில் வச்சு அதை நீண்ட நாட்களுக்கு பாதுகாத்து எப்போ மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்குமோ அது மாதிரி சமயத்தில் அதனுடைய விலை கூடுவதற்குண்டான செயற்கையான முறைகள் இது. செயற்கையாக செய்கிறது. விவசாயிகள் இதில் பாதிக்கப்படுவாங்க. விவசாயிகளுக்கு ஒழுங்கான விலை கிடைக்காது. ஒட்டு மொத்தமாக வாங்கிடுவான். கார்ப்பரேட் கம்பெனி வாங்கி மொத்தமாக சேமித்து வச்சுக்கிடுவான். இது வந்து ஒரு தரப்பு மட்டும் லாபம் அடையும், விலை ஏகத்தரப்பாக கூடும். இதையெல்லாம் இஸ்லாம் மறுக்கிறது. இது முதலாளித்துவ கொள்கை. மக்களை அவர்களுடைய நிலையின்படி விட்டு விடுங்கள். ஆனால் அதே சமயத்தில் யாராவது விலையை ஏகபோகமாக உயர்த்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்தணுங்கிறது வேற விஷயம். அதை நம்ம ஃபுகஹாக்களை சொல்லியிருப்பாங்க. சந்தையில் வந்து தவறு நடக்கக்கூடாது, ஏகபோகமாக விலையை கூட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் சும்மா விடக்கூடாது, அதையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது வேற விஷயம். ஆனால் இங்கே வந்து மக்களுடைய விஷயத்தில், சந்தை விஷயத்தில் செயற்கையாக விலையை கூட்டாதீங்க. இன்னைக்கு முதலாளித்துவத்தில் அதுதான் நடக்குது. அதுவும் ஆன்லைன் பிஸ்னஸில் சந்தையில் விலை கூடுவதற்கு ஒரு பெரிய காரணம் இந்த முதலாளித்துவத்தினுடைய கோட்பாடு, இந்த ஆன்லைன் பிஸ்னஸின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை. அதை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். அதனால தான் விலைகள் தாறுமாறாக போயிடுது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வந்து கிராமத்திலேருந்து வர்றாங்களா அவங்களே விற்றுட்டு போகட்டும், நீங்கள் வாங்கி வச்சு மெதுவாக விற்று தர்றேன்னு சொல்லி சந்தையை கையில் எடுக்காதீங்க, மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வராதிங்க. லா யபி ஹாதிருன் லிபாதின், திருமிதி ஷரீஃபில், முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத்து வருது. லா யபி ஹாதிருன் லிபாதின், சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்துக்காரங்களுக்காக விற்பனை செய்து கொடுக்க வேண்டாம். என்ன செய்வாங்க, கிராமத்திலிருந்து அவங்களுடைய விளைச்சலை எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் போயிருங்க, நாங்கள் விற்றுக்கிறோம். இவங்க அன்னைக்கு விற்பாங்களா, தேவை இருக்குதான்னு பார்ப்பாங்க, டிமாண்ட் அதிகமாக்குவாங்க. மக்களுக்கு தேவை அதிகமாகும் பொழுது விலையை கூட்டுவாங்க, விலையை கூட்டி விற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி செய்ய வேண்டாம். தஉன் நாஸ யர்ஸுகுல்லாஹு பஅலஹும் மின் பஅலின், தஉன் நாஸ மக்களை விட்டு விடுங்கள், யர்ஸுகுல்லாஹு பஅலஹும் மின் பஅலின், அல்லாஹ் சிலரின் மூலமாக சிலருக்கு ரிஸ்க் கொடுக்கிறான், சிலரின் மூலமாக சிலருக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான், அவங்கள விட்டுருங்க, அவங்க அதன்படி செயல்படட்டும். எப்படி, கிராமத்திலேருந்து காலையில் வர்றாங்க, காலையில் ஒரு ரேட் இருக்கும், கத்திரிக்காய் கொண்டு வந்தாங்க, கத்திரிக்காய் சந்தை ஓப்பன் ஆச்சு, காலையில் ஒரு ரேட் போட்டாங்க, அது விற்பனை ஆகிக்கிட்டே இருக்கும். சாயங்காலம் திரும்பவும் கிராமத்துக்கு அவங்க போய் சேரணும், இன்னும் கத்திரிக்காய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, விற்கலை. என்ன ஆகும், நேரம் ஆக ஆக விலை குறையும், அவங்களே விலையை குறைச்சிக்குவாங்க. தக்காளி விலையை குறைச்சிக்குவாங்க. ஏண்டா இதை எடுத்துட்டும் போக முடியாது, ஊருக்கு விற்றுட்டு தான் போகணும், ஆனால் சாயங்காலத்துக்குள்ளே போயாகணும், நைட்டுக்குள்ளே போயாகணும். அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அவங்களே விலை குறைச்சி கொடுப்பாங்க. காலையில் விலை கூடி இருக்கும், சாயங்காலம் அவங்களாக விலையை குறைப்பாங்க. ஏண்டா இங்கே வந்து டிமாண்டு குறைஞ்சிருச்சு, தேவையில்லவங்க காணோம், மதியானத்துக்கு மேலே யாரும் வந்து வாங்கலை. இப்போ நம்ம விலையை குறைச்சோன்னு சொன்னால் வந்து வாங்குவாங்க, அப்போ விலை குறையும் தானாகவே. இது வந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது, தஉன்னாஸ யர்ஸுகுல்லாஹு பஅலஹும் மின் பஅல், மக்களை அப்படியே விட்டுருங்க சுயமாக, அல்லாஹ் சிலருக்கு மூலமாக உணவு வழங்குறான். காலையில் வாங்காதவங்க சாயங்காலம் வந்து வாங்கும் பொழுது விலை கம்மியாக கிடைக்கும், அது அவங்களுக்கு லாபம். காலையில் வாங்கினவங்களுக்கு விலை கூட கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அது வியாபாரிகளுக்கு லாபம். அப்போ ரெண்டு தரப்புக்கும் லாபம் கிடைக்கும். இதை இயல்பாக விட்டுட்டா ரெண்டு தரப்புமே லாபம் கிடைக்கும். அப்போ ரெண்டு விதத்தில் இஸ்லாம் வந்து பொருளாதார கொள்கையை வகுக்குது. இந்த இடத்துல ஒன்று, அரசாங்கம் அத்துமீறி தலையிடக்கூடாது, இந்த பொருளில் தான் விற்கணும். அதே மாதிரி வந்து அரசாங்கம் வந்து பல நிபந்தனைகளை வைப்பது, இன்ன விலைக்கு தான் நீங்கள் விற்கணும், இந்த விலைக்கு விற்கக்கூடாதுண்டு, சந்தையினுடைய யதார்த்தத்தை எடுத்துக்கொள்ளாமல். இரண்டாவது மார்க்கம் என்ன சொல்லுதுண்டா, ஏகபோகமாக சிலர் மட்டும், சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும் சந்தையை மார்க்கெட்டை கைப்பற்றக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இந்த மேலே சொன்ன குர்ஆன் ஆயத், இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். கார்ப்பரேட்டுகள் வந்து என்ன செய்ய முடியாது, சந்தையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. அவங்களாக தேக்கி வச்சு மக்களுக்கு தேவையை உருவாக்கி விலையை கூட்டி இப்படி கொண்டு போகக்கூடாது. அப்போ மொத்தம் நம்ம முதல்ல சொன்ன விஷயம், இது அல்லாஹுடைய செல்வம், அதை அல்லாஹ் உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறான், அதில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். அதே மாதிரி சந்தை மார்க்கெட் வந்து இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் முதலாளித்துவம், இதுமா கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதை முறைப்படுத்தணும்.
இப்படி செய்யும் பொழுது பொருளாதாரம் சமத்துவம் பெற்றதாக இருக்கும். இப்போ அதே சமயத்தில் சம்பாதிக்கிறதுக்கும் இஸ்லாம் சில வழிவகைகளை வகுத்திருக்குது. ஹராமானது எது அப்படிங்கிறதையும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லியிருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்குது, சூதாட்டம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் முதலாளித்துவத்தில் ஹராம் கிடையாது. முதலாளித்துவ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசத்தினுடைய மார்க்கெட்ஸ் எல்லாமே சூதாட்டத்தின் மீது, வட்டியின் மீது, மக்களை ஏமாற்றுவதன் மீது தான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்யுது. மக்களை ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றி வைக்கக்கூடாது.